பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். அந்நாட்களிலே செல்வரான ஒரு இளைஞர் இயேசுவிடம் வந்து, நான் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு கூறுகிறார், நல்லவர் ஒருவரே என்று சொல்லிவிட்டு, இதோ நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய 10 கட்டளைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவை என்ன என்று கேட்டபொழுது, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, தாய் தந்தையரை மதித்து நட என்று இயேசு சொல்கிறார். அப்பொழுது இயேசுவிடம் அந்த இளைஞர் சொல்கிறார், இவற்றையெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன் என்றார். அப்பொழுது இயேசு, நல்லது, இதோ உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு விற்றுவிடு, கொடுத்து விடு என்று சொன்ன பொழுது அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றார். ஏனெனில் அவர் அநேக செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுனுடைய வார்த்தையை கவனித்து கேட்போம். இன்றைக்கு செல்வராக இருக்கிறார்கள், வசதி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏழை கஷ்டப்படும் பொழுது அவருக்கு உதவுவார் யாரும் இல்லை. ஆம், அன்பு செய்வது கூட, தாய் தந்தையரை மதித்து நடக்கக்கூட இன்றைக்கு முடியாதவர்களாக இருக்கிறார்கள். வயதான பெற்றோர்களை பார்க்கும் பொழுது இதோ அவர்களுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. இதுக்கு இவ்வளவு காலம் இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய மனநிலையையும் அவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, இதோ இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பதை கொடுப்போம். ஆம், கொடுக்கும் பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கடவுளுக்கு கடன் கொடுக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஜாதிகளாக உம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரக்கம் செய்யுங்க, தாய் தந்தையரை மதித்து நடங்க, அன்பு செலுத்துங்கள். ஆண்டவருடைய கட்டளைகள் இதுதான். அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ ஒருவர் மீது அன்பு செலுத்துங்கள், அண்டை அயலாரிடமும் அன்பு செலுத்துங்கள். அதுவே நீதியும் தகுதியும் ஆனது. ஆமேன்.